ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் நல்லி எலும்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதை 1/2 கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 2-3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வானலில் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், சோம்பு, மிளகு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 மூடி தேங்காய், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முன்னாடியே வேக வச்சுருந்த மட்டன், முன்னாடியே அரைச்சி வச்சுருந்த விழுதையும் தண்ணி ஊற்றி இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் உங்களோட சாய்ஸ் தான், போடுறதாலும் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சமாக கல் உப்பு போட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வாசனைக்கு கொத்தமல்லி கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ நம்மளுக்கு மட்டன் நல்லி எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்.